ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய எல்லை இல்லாத உடைய இறக்கங்களுக்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதுகாவலுக்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அடிகளுக்கு நல்ல தேவனாக, நன்மை செய்கிற தேவனாக, பாதுகாப்பின் அரணாக இருந்து வழிநடத்தக்கூடியவராகிய எங்கள் அன்பின் பிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வதற்கும் மேலானவராகிய, சர்வத்தையும் படைத்தாலும் சர்வ வியாபகராகிய எங்கள் பரமபிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் ஒன்று போல் நேசிக்கக்கூடியவராகிய எங்கள் பரமபிதாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியை உருவாக்கினவராகிய எங்கள் பரமபிதாவே, பூமியில் மனுஷர்களை உருவாக்கி அவைகள் அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்பினவராகிய எங்கள் தந்தையை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். மடகரத்தினாலே உருவாக்கப்பட்டதான மனுஷ ஜாதிகள் பாவங்களுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டு போன போதிலும் பாவ அடிமை தந்தை ஒழிக்கும் பொருட்டாக தாமே இந்த உலகத்தில் ஒரு குமாரனாக முன் வந்தபடியால் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். சகலவற்றையும் படைத்தாண்டவராகி நீர்தாமே இந்த உலகத்திலேயே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் ஒரு தரித்திர குலத்தோடு பாவிகளுடைய பாவம் மன்னிப்பிற்காக நீர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டபடியால் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளை நாங்கள் காண எவ்விதத்திலும் தகுதி இல்லாமல் இருந்த போதிலும் உடைய இறக்கத்தினாலும் உடைய காரணியத்தினாலும் இந்த நாளை காணதுக்குதாக இதோ இந்த இடத்துல அடையாளம் ஒன்றி கொடி முழங்கால் படியிடத்தக்கதாக கிருபை சிதம்பிற்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே உடைய உயர்த்த நாமத்தினாலே 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கூடுவார்களோ அந்த இடத்தில் நானும் உங்களில் ஒருவராக வீற்றிருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தவராகி எங்கள் பரமபிதாவே, இது உம்முடைய பரிசுத்தமான திருநாமத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கூடினதான இடத்திலே பரிசுத்த ஆவியினராக எங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறவராக எங்கள் தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உமக்கு முன்பாக காணப்படக்கூடிய அடியார்கள் நம்முடைய பார்வையில் வெறுமையும் சூனியமாக காணப்படுகிறதாவே, அடியார்கள் உமக்கு பயப்படும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த இடத்தில் காணப்படத்தக்கதாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக உனக்கு வேண்டிக்கிறோம். நீர்ந்த குலத்தில் குமாரனாக வெளிப்படுவதற்கு முன்பாகவும் திரளான ஜனங்களுக்கு உண்மை குறித்து அறிந்து கொண்டார்கள்கிறதாவை, குடும்பமாக உண்மை ஆராதித்தார்கள்கிறதாவை, நீர் கொடுத்ததான கற்பனைகளையும் பின்பற்றி உமக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள்கிறதாவை, இன்னொரு புறமாக குடும்பமாக வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்விலேயும் உண்மை மறுதளித்தவர்களாக, உடைய வழி விட்டு விலகினவர்களாக, நீர் கொடுத்ததான கற்பனை விட்டு விலகினவர்களாக தூரமாய் போனார்கள்கிறதாவை, எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த எங்கள் பிதாவை நீர்ந்தோளத்தில் குமாராக வெளிப்பட்ட பிற்பாடும் குடும்பமாக உம்மை ஆராதித்தவர்களாக, குடும்பமாக உண்மை விசுவாசம் வைத்தவர்களாக, குடும்பமாக உமக்கு பிரியமர்களாக வாழ்ந்தவர்களாக ஜனங்கள் அநேகமாயிரம் ஜனங்கள் காணப்பட்டார்கள் கர்த்தாவே. நீர் அநேக ஜனங்கள் தொட்டவராக, சுஸ்தப்படுத்தினவராக, வியாதிகள் குணமாக்கினவராக, பாவ ரோகங்கள் ஒழித்தவராக, பிசாசுகளை ஒழித்தவராக ஜனங்கள் உண்மை விசுவாசம் வைக்கத்தக்கதாக உடைய உன்னத உயர்த்தலாம் மகிமை அடையத்தக்கதாக கிரி நிரப்பி திரைக்கிறதாவே. எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். அதிலும் அநேக ஜனங்கள் விட்டு விலகினவர்களாக நன்மை பெற்றுக்கொண்டு மறுபடியும் உமக்கு விரோதிகளாக, அந்நியர்களாக, தூரம் போனவர்களாக மாற்றப்பட்டார்கள்கிறதாவே. எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் மனுஷ ஜாதிகள் மீது நீர் கொண்டுதான் அன்பு அளவிட முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம். அடியார்கள் உண்மை வெறுத்தாலும் நீர் வெறுக்காத தேவனாக, அடியார்கள் உண்மை மறுதளித்தாலும் நீர் அடியில் புறக்கணிக்காத தேவனாக, அடிகள் தேடி வரக்கூடியவராக இருக்கிறார்களாவே. உண்மை குறித்தவர்களாக, உண்மை குறித்த அறிவுடையவர்களாக, நன்றியர்களுடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளோம். இதோ இந்த கடைசி நாட்களை பார்க்கும்போது உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சபை அறியும்படியாக, உம்முடைய சத்திய ஆலோசனை அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய சத்திய சபை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்த எங்கள் பரமபிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ குடும்பமாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிப்பதை நிறைவேறுவீர். எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உபதேச வாயிலாக நீர் கொடுத்து வருகிறது நாங்கள் அறிகிறோம். இதோ இந்த கடைசி நாட்களையும் குடும்ப கூடுகை மூலமாகவும் பிரத்யேகமான ஆலோசனைகளை உடைய நாமத்தினாலும் உடைய பிள்ளைகள் மத்தியிலே உடைய சாட்சிகள் மூலமாக உடைய ஊழியர்கள் மூலமாக கொடுத்து வருகிறபடியால் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்கள் பிதாவை உடைய சபையில் காணப்படும் ஒரு கிளையாய் காணப்படும் இந்த இடத்திலே உடைய பிள்ளைகள் ஒன்றி கொடும்படியாக, தாரத்தில் பங்கு பெறும்படியாக அனுக்கிரகம் செய்தம்பிற்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒரு பெரிய தேவனாக இந்த இடத்தில் வெளிப்பட்டு அடல் மத்தியில் உடைய பலமான நடப்பிக்கும்படியாக உனக்கு வேண்டுகிறோம். தேவையான ஆலோசனைகள் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் உடைய பரிசுத்த ஆவியினரை கொண்டு தேவை கேட்ட பிரகாரம் நீர் வழங்கும்படியாக உனக்கு கெஞ்சுகிறோம். இதோ இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருக்கும் பிரயோஜனம் உண்டாகணுமாக, ஆசீர்வாதம் உண்டாகணுமாக, உடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்க உடன் பங்காளிகளாக எப்போதும் காணப்படுவதற்காக நீர் தாமே கிருபை செய்துள்ளோம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். ஏதுமில்லாத அடியார்கள் இந்த இடத்தில் கூடி சேர்த்து நீர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தின சகல ஆலோசனைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் இதோ இந்த கடைசி நாட்கள் பாடுபட நாங்கள் ஆத்மீயத்தின் மூலமாக கடந்து வருவதால் சாட்சியுள்ள பிரயாசங்கள்
ஆசிரியர்கள் வழியாக ஒவ்வொருக்கும் கட்டளிடும்படியாக வேண்டுகிறோம். ஒரு ஆத்மாவாது அழிந்து போவதையோ ஒரு ஆத்மாவாது கெட்டுப்போது விரும்பாதவராக நீர்தாமே நடப்பித்திருந்த மகத்தான கிரிகள் அடலில் உடன்பட்டவர்களாக ஆசிரியங்களை பயத்தோடு சொந்தமாக்கி கொண்டுள்ளாக சாட்சிகளுக்கு விளக்க நீர்தாமே கிருபை செய்துள்ளோம். தொடர்ந்து மேற்கொள்ள போகிறதான ஒவ்வொரு பாகங்களையும் அன்பின் கிருபின் கரம் அடிகளோடு கூட இருக்கத்தக்கதாக வேண்டுகிறோம். கடந்து வர வேண்டிய ஆத்மாக்கள் அது விரைவாய் கடந்து வருவதாக எங்கள் பிதாவின் ஒவ்வொரு கணக்கரையும் செய்யும்படியாக முடக்கி கெஞ்சுகிறோம். தூரார்ந்த தேசத்தார் இந்த பட்டினத்தருடைய மார்க்கு தரங்களும்படியாக சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாக சத்தியவர்களாகி முயற்சிகளும்படியாக நீர்தாமே கிருபை செய்துள்ளோம். சகல ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணியுள்ளோம். இரண்டுக்கு பிரதான விண்ணப்பங்கள் பாடுகிற பாடல்கள் வாசிக்கப்படும் வசன தியானங்கள் சகலமும் உமக்கு பிரியமானதாய் காணப்பட இறங்கி இறக்கிறதுக்காக சகல ஆசீர்வாதங்களும் வானத்தின் பலகங்கள் திறந்து எங்கள் மத்தியில் கடந்துள்ளதாக நீர்தாமே கிருபை செய்துள்ளோம். தடைகளை நிர்மூலமாக்கியுள்ளோம். தொழிலான ஆசீர்வாதங்கள் ரட்சிக்க பண்ணியுள்ளோம். குறை குற்றங்கள் ஆட்சி இறங்கி மன்னித்துள்ளோம். ஆத்மீயத்தின் மூலமாக இறக்கத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் கிடைக்கப்படுவதற்காக முனக்கு வேண்டுகிறோம். யாவர் மேலும் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தயவாயிரம் மீட்பரை நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாடலின் 43.
89வது பாடல். Look at my
ஜீவன் விட்டு பாவம் செய்யாதென்னை காவல் செய்திடுவார். சர்வேசனே கையில் என்றைக்குன்னு பாவம் செய்யாதென்னை காவல் செய்திடுவார். சர்வேசனே கையில் என்றைக்குன்னு ராமகள் நீ என்னை வீழ்ச்சவராதென்னை சொர்ணத்திலும் கொடே காத்திரமே. ராமகள் நீ என்னை வீழ்ச்சவராதென்னை சொர்ணத்திலும் கொடே காத்திரமே. ஒரு ரட்சகர் என்னை சிநேகித்துள்ள ஜீவன் விட்டு வேகத்தில் வேகங்களில் கோடி தூதன் மராத்துமாய் வந்திடுவார். கர்த்தாவு வேகத்தில் வேகங்களில் கோடி தூதன் மராத்துமாய் வந்திடுவார். என்னில் கனி என்னை மாறுடன் சென்று சகலம் தீர்த்திடும் ரட்சகன்தான். என்னில் கனி என்னை மாறுடன் சென்று சகலம் தீர்த்திடும் ரட்சகன்தான். பொன்னிசு தம்புரான் ஒரு ரட்சகர் என்னை சிநேகித்துடன் ஜீவன் விட்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் எழுந்திருங்கள். 111வது சங்கீதமும் 115வது சங்கீதம் வாசிக்கிறேன். அல்லேலூயா. செம்மையாளருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாக இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவுறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன இறுக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததனால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாங்காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவிலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடுவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுப்புதற்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, ஜனங்கள் வாழும் இந்த பூமியிலே
அற்பதூசிகளாகிய அடியார்கள் உம்மை குறித்து பாடும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, உம்மால் கொடுக்கப்பட்டதான பரிசுத்தமான வேதாகமத்தை தியானிக்கும்படியாக கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரளான ஜனங்கள் உம்மை ஆராதிக்க கூடாதவர்களாக, ஆராதிக்கும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளாதவர்களாக, ஆராதிக்க தடைப்பட்டவர்களாக, உம்மை அறியாதவர்களாக இன்று பல விதங்களிலும் இந்த பூமியிலே பிறந்து விரிந்து வாழ்கிறார்கள். கர்த்தாவே, அடியார்கள் உம்மை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக, தெய்வீக பாதையை தெரிந்து கொள்ளும்படியாக, கிறிஸ்துவாகி உம்மை பின்பற்றும்படியாக அற்ப ஜனங்களாகிய அற்ப கூட்டங்களாகிய அடியாள் கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடனாதி தீர்மானத்தின்படியே இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த இடத்திலே அல்லது எதிர்பாரா விதமாக இந்த ஆராதனை மேற்கொள்ள இந்த குடும்ப கொடுகையின் இருதாமை நம்முடைய கிருபையினாலே ஆத்மீய தந்தை மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தபடியால் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம், அப்பா பிதாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடுகையானது கூடி வருகிறதான ஜனங்களுக்கும் கேட்கிறதான ஜனங்களுக்கும் உம்மை ஆராதிக்கும் உடைய சபையார் இந்த குடும்பத்தாருக்கும் உடைய பிரயோஜனம் உண்டாகணுமாக இந்த ஒரு ஆலோசனைகளானது அவருடைய வாழ்க்கை பிரயாணங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படத்தக்கதாக நிர்தாமை கிருபை செய்தருளும். உம்மை பாடுவதையும் உம்மை துதிப்பதையும் உம்மை ஒன்று கூடி ஆராதிப்பதையும் அதிகமாக விரும்பக்கூடியவராக எங்கள் பரமபிதாவை, பரலோகத்தில் இருந்து மனுப்புதல்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டு இருக்கிற எங்கள் பரமபிதாவை, இதோ ஒரு சிறு குடும்பமாக உம்முடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவங்க தாவே, இதோ அடியார்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியினராக வெளிப்பட்ட நீர்தாமே நாரின் முழு பாகத்தில் இறக்கத்தின் பிரசன்னத்தை முழுமையாக நீர் வெளிப்படுத்தும்படியாக உனக்கு வேண்டிக்கிறோம். ஆவியினராகி நீர்தாமே அசைவாடி இறக்கத்தின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருக்குள்ளும் நீ கட்டளிடும்படியாக உனக்கு கெஞ்சுகிறோம். இந்த கூடுகை மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட, நோய்கள் குணமாக்கப்பட, பிசாசின்களில் ஒழிக்கப்பட, குடும்ப வாழ்க்கை ஆசிரியக்கப்பட, கையின் பிரயாசம் ஆசிரியக்கப்பட, இன்னைக்கு என்னென்ன ஆசிரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையோ, என்னென்ன ஆசிரியர்கள் தடைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்களோ சகலிதமான தடைகள் நம்முடைய நாமத்தில் அயற்றப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டுதான் ஒரு அனுபவத்தோடு உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக நீர்தாமை கிருபை செய்துள்ளோம். அடியார்கள் மாத்திரமல்ல இந்த ஊரார் தேசத்தாரும் ஆசிரியக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் பாதை தெரிந்து கொள்வதற்காக ஆராதிக்கும் ஜனங்களாக மாற்றப்பட கிருபை செய்துள்ளோம். தொடர்ந்து மேற்கொள்ள போகிறதான ஒவ்வொரு பாகங்களையும் நீரடிகளோடு இடைப்பட்டு வெள்ளமே எனக்கு வழங்கப்படும்படியாக உனக்கு வேண்டுகிறோம். எல்லாரையும் ஆசிரியத்துள்ளோம், தடைகளை நிர்மூலமாக்கியுள்ளோம். கடந்த பிள்ளைகளும் அதிவிரைவாய் கடந்து வர ஒரு மனப்பட அனுபவத்தோடு நாள் பங்கு வர நீர்தாமை கிருபை செய்துள்ளோம். எல்லாவித குறைகளை நிறைவாக்கி அதிகமான ஆசிரியர்கள் மிக பண்ணியுள்ளோம். குற்றங்களை யாவற்றையும் இறங்கி மன்னித்துள்ளோம். யாவர் மேலும் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தெய்வமாயிரம் மீட்பரை நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி. இப்போ நிறைய பேருக்கு இப்போதான் சரி சந்தோஷமா இருக்கோம். ஐயா கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை பாடி ஆண்டு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி நம்ம ஸ்தோத்திரிக்கணும். நம்ம இதை நினச்சி பார்த்தோமா? நினச்சிங்களா? யாரெல்லாம் நினச்சிங்க இப்படி நடக்கணும்? இல்லை. அப்போ இவ்வளோ நாளைக்கும் நம்ம காய்ச்சது அவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அதில் அதை நினச்சி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஒரு பாடல் எப்படியா சொல்கிறது? இத்திரதோளம் ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய இரட்சகனு ஸ்தோத்திரம், இனியும் கிருபதோனி கருதனே, இனியும் நடத்தனே திருகிதம் போல். இத்திரதோளம் ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய இரட்சகன் ஸ்தோத்திரம். இத்திரதோளம் ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய இரட்சகன் ஸ்தோத்திரம், இனியும் கிருபதோனி கருதிடனே, இனியும் நடத்தனே திருகிதம் போல். இனியும் கிருபதோனி கருதிடனே, இனியும் நடத்தனை திருகிதம் போல். இத்திரதோளம் ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய இரட்சகன் ஸ்தோத்திரம். இத்திரதோளம் ஜெயம் தந்த தெய்வத்தின் ஸ்தோத்திரம், இதுவரை கருதிய இரட்சகன் ஸ்தோத்திரம், இனியும் கிருபதோனி கருதிடனே, இனியும் நடத்தனை திருகிதம் போல். இனியும் கிருபதோனி கருதிடனே, இனியும் നടത്തണേ തിരുഗീതമ്പോ നിന്നതല്ല ഞാൻ ദൈവം എന്നെ നിറുത്തിയതാ നേടിയതല്ല
ദൈവമെല്ലാം തന്നതല്ലോ. നിന്നതല്ല ഞാൻ, ദൈവം എന്നെ നിർത്തിയതാ. നേടിയതല്ല, ദൈവമെല്ലാം തന്നതല്ലോ. നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്തിടുമ്പോ നന്ദിയോടെ നാഥന് സ്തുതി പാടിടാം. നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്തിടുമ്പോ നന്ദിയോടെ നാഥന് സ്തുതി പാടിടാം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ. ഇനിയും നടത്തണ തിരുവിതമോ. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ. ഇനിയും നടത്തണ തിരുവിതമോ. സാധ്യതകളോ അസ്തമിച്ച് പോയിടുമ്പോ സോദരങ്ങളോ അകന്നങ്ങ് മാറിടുമ്പോ സാധ്യതകളോ അസ്തമിച്ച് പോയിടുമ്പോ. ഹല്ലേലൂയ സ്തോത്രം, ഹല്ലേലൂയ സ്തോത്രം. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்களா? ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சிங்களா? உண்மையாக கூப்பிட்டுருந்தா, உண்மையாக அவருடைய அன்பை நோக்கி பார்த்துருந்தா, உண்மையாக அவங்கள ஆண்டவர் விடுவிப்பார். இந்த இடத்துலேருந்து வறுமையாக போக மாட்டீங்க. அதுதான் உண்மை. கர்த்தரை நம்பி வந்த ஒருவரை கூட அவரை வறுமையாக அனுப்பினதே கிடையாது. திரளான ஜனங்களை அவர் தேடி வந்தபோது அவர் மனதிறங்கி என்ன செய்தார்னா ஊருக்கு விடுதலையை கொடுத்தார். இதை பாருங்க, நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி தான், கர்த்தரை உண்மையாக நம்பி போனவங்க ஒருவரும் வறுமையாக அந்த இடத்த விட்டு கடந்து போகலை. யாருமே அவர் வறுமையாக அனுப்புகிறவரே இல்லை. இதாகலும் ஒரு புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராகவே அனுப்புவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் போதுமானவர். இந்த நாளில் கூட அப்படியாகத்தான் அவர் நம்பி அவருடைய சம்மத்தில் வந்திருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் புதிய விடுதலையை வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா இது போதாது. ஆண்டவர் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த அல்லேலூயா ஸ்தோத்திரத்தை கேட்கும்போது கர்த்தர் அவர் சந்தோஷப்படணும். என் பிள்ளை என்ன நினைக்கிறதுன்னு நினைக்கணும். அவ்வளவுக்கு ஊக்கமாக இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதயத்தின் ஆழத்தில் எப்போதுமே வாயின் வார்த்தையினால போகாதுங்க. ஆண்டு சொல்லும்போது சொல்லுவார், இதயத்தினால கிட்ட சேர்ந்தாதான் என்ன செய்யணும்னா கிட்ட சேர முடியும். வாயின் வார்த்தையினால போயிருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது. நிறைய ஆண்டவரே சொல்லும்போது சொன்னார், இந்த ஜனங்களோ வாயினால் இடத்தில் சேர்ந்து இருதயமோ எனக்கு தூரமாக. அப்படிப்பட்ட அனுபவம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இந்த நாளில் இருதயத்தோடு முழு இதயத்தோடு நீங்கள் ஸ்தோத்தரிச்சிங்கன்னா, துதிச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது புதிய நன்மைகளை காண்பீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பாடலை கூட பாடி நாம் மையப்படுத்துவோம். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்துடுவான். நாவிது போதா, நாளிது போதா, ஆயுசும் இது போதா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அனுருச்சமாய் பாடும். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்துடுவான். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்துடுவான். நாவிது போதா, நாளிது போதா, ஆயுசும் இது போதா. நாவிது போரா, நாளிது போரா, ஆயுசு இது போரா. ஜீவித பாதைகள் கல்லுகளேற குளங்கள் வீணாதே. ஜீவித பாதைகள் கல்லுகளேற குளங்கள் வீணாதே. தாங்கி நடத்தியதோறும் என் கண்ணுகள் நிறையுமே. தாங்கி நடத்தியதோறும் என் கண்ணுகள் நிறையுமே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்திடுவான். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பறந்திடுவான். நாவிது போதா, நாளிது போதா, ஆயுசும் இது போதா. நாவிது போதா, நாளிது போதா, ஆயுசும் இது போதா. பாவி அவனை தேடுவானே கால்வரையில் தன்னே. பாவி அவனை தேடுவானே கால்வரையில் தன்னே.
ജീവൻ നൽകിയതോർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നു ജീവൻ നൽകിയതോർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നു ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സ് പോരാ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സ് പോരാ കാരും പാണികൾ തറയപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ കാരും പാണികൾ തറയപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ കുരിശിനെ സ്നേഹം നോക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ കുരിശിനെ സ്നേഹം നോക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സ് പോരാ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സ് പോരാ മുൾമുടി സൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ മുൾമുടി സൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ ദൈവം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സ് പോരാ 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்பொழுதும் பாஸ்டர் சியோன் அவங்க மத்தியில் தேவ செய்தியை கொடுப்பார்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் யாவரும் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் பிதாவே உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய வாசிங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்கே 2 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது முக்கியமாக ஒரு ஃபேமிலி சார்ந்ததான ஒரு காரியம். எப்படின்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. முதல் கிடமாக வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் அந்த பிள்ளைங்க தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். அந்த கீழ்ப்படுதல் எங்கேருந்து வரும்னா உங்ககிட்ட டக்குன்னு நல்லா வராது, 4 பேரை பார்த்து தான் வரும். இல்லை சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா உங்களை வளர்க்குற அந்த விதங்களை பொறுத்து தான் இருக்குது, சொல்லி கொடுக்குறதான அந்த விதங்களை பொறுத்து தான் இருக்குது. பிள்ளை இருக்குது, வளர்ந்து ஆளாகின்னு இருக்குது, அதற்குரிய ஆலோசனை கரெக்டாக தான் நீங்கள் கொடுத்தா மட்டுமே அந்த பிள்ளைகளும் உங்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, பசங்களாலும் சரி பெண்ணுங்களாக எதுவானாலும் சரி, அந்த பேரண்ட்ஸை சரியானபடி மதிக்கிறாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப சொற்பமாக போச்சு. அம்மா அப்பாவை கனம் பண்ணணும், வாக்கை கொடுக்கப்படும். ஏன்னா கர்த்தருக்குள் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி தான் வாழணும், உலக பிரகாரமாக கீழ்ப்படினும் சொல்லப்படுறதுக்கு. அதுக்கு மேலே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு தான் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்னா அந்த அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களாக. அதுக்கப்புறம் உனக்கு ஆயுசு பெருகணும். இந்த உலகத்தில் நோய்கள் உண்டு, வியாதி உண்டு, ஆபத்து உண்டு, நிறைய விதமான பிரச்சனைகளோட வாழ்க்கையிலுமே வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னும் உலகத்தில் வாழணும் அப்படின்னா, ஆயுசு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும்னா கம்பல்சரி அம்மா அப்பாவை நீங்கள் கனம் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி அம்மா அப்பா பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய மாறிட்டாங்க. வா போங்கிறத வார்த்தையை அப்படியே தாராளமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா கொடுக்கின்ற மரியாதை அப்படியே மாறியே போயிடுச்சு. இந்த பழக்கம் எங்கேருந்து வருது? ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில், அங்கே போய் பிள்ளைங்களோட லைஃப் அப்படியே மாற்றப்படுது. ஆனால் நம்ம கிறிஸ்துவை குறித்து கொஞ்சமைகள் தெரிஞ்சுக்கொண்டு இருப்பீங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருப்பீங்க. உங்களுக்கு குறித்தான உபதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு எப்போவுமே அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அவங்கள மதிக்கணும், உங்களுக்கு வாழ்நாள் நிச்சயமாக பெருகப்படணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது பிள்ளைங்களை வளர்க்குற பெற்றோரை எப்படி தான் இருக்கணும்னா, எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவங்க இருக்கக்கூடாது.
அதுக்காக கோபமே படாமல் இருக்கக்கூடாது. சிக்ஷிக்க வேண்டியதான இடங்களில் சிக்ஷிக்கக்கூடியவர்களாக, தண்டிக்க வேண்டியதான இடங்களில் தண்டிக்கக்கூடியவர்களாக, உபதேசம் கொடுக்க வேண்டியதான இடங்களில் கொடுக்கக்கூடியவர்களாக, 4 பேர் இருக்கும்போது அந்த இடத்துல போது 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இருதயம் இருக்குது, அந்த அவமானங்கிறது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 4 பேர் மத்தியில் நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு பிள்ளைங்க ரொம்பவே விரும்புவாங்க. ஆனால் அந்த இடங்களில் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் காரணம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை அந்த இடத்துல அமைதியாக கூட்டின்னு வந்து வீட்டில் உட்கார வச்சு அந்த பிள்ளையை கட்சி கொடுக்கணுங்க. பாரு, இந்த இடத்துல செயல்பட்ட விதம் ரொம்ப ராங்காக இருந்துச்சு, நல்லாவே இல்லை, இது உன்னுடைய வாழ்க்கை சரியான ஒரு இது இல்லை, என் பிள்ளையா இருக்கிற நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்குரிய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான் அண்ணாளுடைய லைஃப். அவமானப்பட்டதான ஒரு வாழ்க்கை, தனக்கு பிள்ளைகளை எங்கிறதான ஒரு கவலை இல்லாமல் வாழ்ந்தவங்க. தனக்கு பிள்ளை இல்லை தான், ஆனால் கவலை இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் உலக நாலப்புறம் நெருக்கும் போது பயங்கரமான ஒரு பாரம் உண்டாகிட்டே இருக்கு மனசுக்குள்ளே. தான் வணங்குறது உண்மையான தேவனை, அதே உண்மையான தேவனை வணங்குற அந்த ஸ்திரீயை அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, அவமானப்படுத்தி கொண்டே இருக்காங்க. ஆனால் அவளுக்குள்ள ஒரே ஆசை, என்னை இவ்வளோ தூரம் அவமானப்படுறது, நாங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என் வாழ்க்கையை நல்லா கொண்டு போயிட்டுருக்கேன், நான் வணங்குற தேவனை நான் கைவிடவும் இல்லை, அவர் என்னை கைவிடவும் இல்லை, கரெக்டாக நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீ என்னை அவமானப்படுத்துறீங்க, உலகமே இல்லை, நாலாப்புறம் சூழ்நிலைக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு தீர்வு என்கிட்ட இல்லை, அந்த ஆண்டவர்கிட்ட இருக்குது. என்னை படைத்தாலும் கூட சர்வ அதிகாரம் உள்ளதான அந்த ஆண்டோட இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா போராட ஆரம்பிக்குது ஆண்டவர்கிட்ட. இந்த பிரச்சனையை பார்க்கணும், உலகமே என்னை தோஷிக்குது, என் ஊரார் இனஜன பந்துக்கள் எல்லாமே என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, அந்த அசிங்கம் மாற ஒரு வழி நீங்கள் வகுத்தாகணும். அதுவும் அவள் கேட்கிறாள், தேவனிடத்திலே கேட்கிறாள், நீ ஒரு குமாரனை கொடுக்கணும், அதே குமாரனை நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். 1 சாமுவேல் 1:27-28 வாசிக்கும் போது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டா, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடி. அங்கே பாருங்க, நான் கேட்டது எனக்காக கேட்கல. இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவரே ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா தங்கம் போல் அவர் நான் வளர்த்துப்பேன், ஆனால் ஆண்டவர் முன்னிறுத்தவே மாட்டேன், நீங்கள் கொடுத்துக்கணும், மீதோட நான் பார்த்துக்கிறேன். இது இல்லை ஆண்டவர் விரும்புகிறது. உங்களுக்குன்னு கிடைக்கப்படுறதான அந்த பிள்ளைய எப்படி தான் வளர்க்கணும்னா ஆண்டவருக்கு ஒரு பிள்ளையாக. அவர் கேட்கிறாள், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுமாண்டவரே, அதுவும் எனக்காக அல்ல, நான் அவனை சிறு பிராயத்தில் உங்ககிட்ட கொண்டு ஒப்பு கொடுத்துருவேன், அவன் உம்முடைய ஊழியம் செய்வான், உம்முடைய சித்தம் செய்வான், உம்முடைய பிள்ளை வாழ்வான், உம்முடைய பிள்ளை தான் அவன் மறிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அது வாழ்க்கையில் நடந்துச்சு, பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு. கேட்கப்பட்டபடினால் ஆண்டவர் கொடுத்தார், அந்த கேட்டபடியான விண்ணப்பத்தின்படியாக. கொடுக்கப்படாத அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்க வேண்டியதான இடங்களில் கொண்டு அந்த சமயத்தில் ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளை ஆண்டருக்குரிய பிள்ளையாக வாழ்ந்தான், வளர்ந்தான், சாட்சியாகவே வாழ்ந்தான். அப்படி நான் பாருங்கள், ஒவ்வொருவரும் ஆண்டரிடமாக சில விஷயங்கள் கேட்பீங்க பாருங்கள். அது முக்கியமாக குடும்ப வாழ்க்கைங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிள்ளை என்பது ஒரு வருடம் திருமணமாகி 2 வருடம் போகும்போது அது இல்லாத ஒரு பட்சத்தில் மனுஷங்க முகத்தை பார்க்க முடியல, பல கேள்வி கேட்பாங்க சொல்லி அதுலேயும் நம்ம தலை குனிந்து முகைன்னு இருக்குது, அது ஒரு அவமான வாழ்க்கை சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டோட கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஆண்டவரே, நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுப்பார். ஆனால் அதே பிள்ளையை நீங்கள் எப்படியாக வளர்ப்பீங்கன்னு பார்க்கும்போது உலக பிரகாரமாக வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உலக பிரகாரமான காரியங்களுக்கு அந்த பிள்ளை அடிமையாகிறதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பீங்க, அது கேட்பதெல்லாச்சும் வாங்கி கொடுப்பீங்க, அது கேட்கறதுலாம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நிறைவேற்றிங்க, எதுவுமே குறை வச்சுருக்க மாட்டீங்க. அந்த பிள்ளை வளர்ந்த பிற்பாடு உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே நிற்காது, அதுவும் பிற்பாடு ஏமாறுவீங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நான் தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்தாரு, அந்த பிள்ளையை நான் எனக்காக வச்சுக்க மாட்டேன், அது உமக்கே கொடுப்பேனர். 2வது பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 13:12 வாசிக்கும் போது, அப்பொழுது மனோவா சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டோட கேள்வி கேட்கிறார், எப்படியாக நாங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்கிறேன், என்கிட்ட பிள்ளை இல்லை, ஆனால் திடீர்னு பார்த்தாக்க அந்த தூதர்கள் சொல்கிறாரு, மனுஷா பிறக்க போடா அப்படின்னு. அப்போ அந்த மனுஷன் ஆவேசப்படி தொழின்னு இருக்கல, ஆண்டவரே ஒரு பிள்ளை கொடுக்க போகிறீங்க, ஆனால் எனக்கு ஞானம் இருக்குது, ஆனால் நிறைய ஞானம் கிடையாது. இப்போ குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய ஞானம் என்கிட்ட சரியானபடி கிடையாது. ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை வச்சு எப்படி கொண்டு போகணும், அந்த குடும்பம் ரன் பண்ணணும், அந்த பிள்ளையை எப்படி ஊக்கப்படுத்தி வாழ வைக்கணும், அந்த டேலண்ட் என்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, வாசிங்க ஒரு முறை கூட. அப்பொழுது மனோவா சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், நான் எப்படியும் வளர்க்கணும் கேட்குறாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே எனக்காக நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைங்க, எனக்காக கொடுத்த 3 பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு நாளாவது நாம் ஆண்டோட கேட்டிருப்போமா? நமக்கு ஞானம் இருக்கும் தான், ஆனால் நிறைய ஞானம் கண்டிப்பாக இருக்காது.
சில ஞானத்தை வைத்து நீங்கள் அநேகமாக ஞானம் இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கலாம். அதிக நிச்சயம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தகுந்த ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானம் வர்த்திக்கப்படணும்னா நீங்கள் பிரயாசப்பட்டால் மட்டுமே அந்த ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாராம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 6ஆம் வசனம் இடைப்பாக வாசிக்கும் போது, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். இங்கே பாருங்க, ஞான இருதயம் உள்ளவங்க தான் நாம. ஆனால் நீங்கள் கேட்கும்போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் ஞானம் கொடுப்பார். அந்த பிள்ளையை வளர்க்க நான் கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன்? இன்னும் எனக்கு பிறக்கல, அவன் பிறந்துடுவான். பிறந்த பிறப்பா நான் என்ன செய்யணும்? எந்த கேட்டகரியில் அவனுக்கு கொண்டு போயிட்டு இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட கண்ட்ரோலுக்குள்ள நான் அவனை வச்சுருக்கணும்? எல்லாமே அந்த மனுஷன் அவனோட கேட்டுட்டே இருக்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்களை பற்றி ஆண்டோட கேளுங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. பிள்ளைகளை வளர்ப்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆனால் உங்களிடமாக அவர் எதிர்பார்ப்பார். உலகத்திலே வாழ்கிற அநேகமான ஜனங்கள் வாழ்கிறாங்க, தொழில்கூடமான கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறாங்க. எல்லார்ட்டையுமே ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டோட இருக்குது. வேதமே சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறதான அறிவுடன் நான் சித்தமாக இருக்கிறேன்னு அந்த ஆண்டவரை சொல்கிறார். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இயேசுவை இறந்து கொண்டு தான் நீங்கள் உங்ககிட்ட ஆண்டவர் இன்னும் அதிகமாக 4 படிக்கு மேலாக எதிர்பார்ப்பார். ஒவ்வொரு காரியங்களையும், அந்த ஆசீர்வாதமான காரியங்களை நமக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்குறாருன்னா அந்த பிள்ளையை எப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவருக்கு நோக்கம் இருக்குது. அந்த பிள்ளைய எந்த கேட்டகரியில் கொண்டு வரணும், அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிற்பாடு எந்த செயல்பாடுகள் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஆரம்ப கட்டம் அருமையாக போயிட்டுருக்கும். வளரும் காலங்களில் இந்த பிள்ளைடைய வாழ்க்கை தாறுமாறாக போகுது. அதன் பிற்பாடு அடுத்த தலைமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே? தேவனுடைய சபையிலே தகப்பன் தாயரோட அந்த தலைமுறை முடிவடைகிறது. அடுத்தபடியான ஒரு தலைமுறை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு ஊதாரி தலைமுறை ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்குது. தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்குது. உலகத்தை நோக்கி போனதான ஒரு வாழ்க்கை, இயேசுவை முற்றிலுமாக விட்டு விலகினதான ஒரு வாழ்க்கை. புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு என்னுடைய 2 பிள்ளைங்க என் வாழ்க்கை கொடுத்துட்டாரு, 3 பிள்ளை கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஒரு நாளாகிலும் ஜெபத்தினாலே ஆண்டிடமாக நான் கேட்டேனா, நிச்சயமாக நான் கேட்கும் போது அந்த ஞானத்தை கொடுப்பார். எங்கே அந்த பிள்ளையை தட்ட வேண்டும், எங்கே அந்த பிள்ளையை தூக்க வேண்டும், எங்கே அந்த பிள்ளையை அரவணைக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பார். ஆலோசனைகளாக கொடுப்பார், ஞானமாக கொடுப்பார். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் இல்லாத ஒரு ஞானமாக அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுப்பார். அது இருக்கணும். முதல் கட்டமாக நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இங்கே பாருங்க, ஒரு மனுஷனாக கூடவே இருந்திருக்கார். அப்போ கூட இருப்பார்னா சும்மா ரோட்டில் போகிற மனுஷனோட கூடலாம் இருக்க முடியாது. அவன் ரோட்டில் போகிற மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி செபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் மட்டுமே தான் அந்த ஆண்டவர் அந்த மனுஷனோடு கூட இருப்பார். அவன் காரிய சித்தி உள்ளவனான, ஞானத்தொழிலான, அறிவினாலும் புத்தியினால் நிறைக்கப்பட்டவனாக இருந்தானாக அவன் யாராக இருந்தான் தேவனோடு ஐக்கியப்பட்டவனாக. என்னதான் சோதனைகள் வர வாழ்க்கையில், குடும்பம் என்பது சோதனை இல்லாத குடும்பம் உண்டாம், அதிக நிச்சயம் கிடையாது. பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் உண்டாம், அதிக நிச்சயம் கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் ஜெபித்து தான் ஆகணும். நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும், உங்களை வழிநடத்தணும். ஏன்னா காலங்கள் பொல்லாத ஒரு காலம். இன்றைக்கி நல்லா இருக்க பிள்ளை நாளைக்கு கெட்டு போவான், நாளைக்கு நல்லா இருக்க பிள்ளை அடுத்த நாளைக்கு இன்னும் மோசமாக போகும். ஆனால் உங்களுக்கு தேவனுடைய ஞானமுடைகளாக இருப்பீங்கன்னா, தேவனுடைய ஐக்கியப்படலாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஞானம் கொடுப்பார், புத்தி கொடுப்பார், ஒவ்வொரு நாள் உணர்த்துவார். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் குடும்பஸ்தலாக இருக்கும்போது அதற்குரிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அந்த ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்கு உள்வைப்பார். அதுக்கு அப்புறமாக என்ன, நீங்கள் ஆண்டோட ஐக்கியப்படங்களாக இருக்கணும்னு பார்த்தோம். 2வது படியாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மத்தேயு 15 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த தேசங்களில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஒரு பிள்ளையுடைய தாயுடைய ஒரு போராட்ட வாழ்க்கையை பாருங்கள். தனக்கென்று கொடுக்கப்படுதான ஒரு பிள்ளை, அது பிசாசினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்குது. அவள் எங்கே வந்து நிற்கிறாள்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக. எப்படிப்பட்டதான ஒரு போராட்டம்! ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை பாருங்கள், பிசாசினாலே பாதிக்கப்பட்டவளாக இருக்கா. அவள் என் பொண்ணு மாதிரியே இல்லை. அவள் நாலாப்புறம் அவன் ஓடுறா, தெரிக்கிறா, இருக்க மாட்டேங்கிற, பிசாசினால் நெருக்க ஒன்றே இருக்கா அவள் வாழ்க்கையில். நான் என்ன பண்ணுறது ஆண்டவர் சொல்லி அவள் போராட ஆரம்பிக்கிறாள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கான்னு சொல்லி அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அதுதான் பிசாசி முறையில் தான் இருக்குது, ஜெபிக்கிறீர்களாம், வீட்டு பரிகாரத்தை நோக்கி போகிறீர்களாம். அங்கே வேதம் சொல்லுது, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பிரச்சனை தீர்க்க அவள் தேவ சமூகத்தில் வந்து போராட ஆரம்பித்தாள். அது மட்டும் இல்லை, இதோடு முடிச்சுக்கல, அந்த இடத்துல ஆண்டவர் பதிலே கொடுக்கல. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு முறை ஜெபித்து பார்த்தேன், எனக்கு பதில் கிடைக்கல, என்னோட குச்சக்குறை தான் போல இருக்குது, அதான் ஆண்டவனை கைவிட்டார். நீங்கள் வெற்றி பறையத்தில் ஆண்டுக்குடிகளாக இருக்கலாம்.
இங்கே இவள் முதல் கட்டமாக போராடினாள். ஆண்டவரே என்னோட நிலைமை இப்படி இருக்கு, என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு பதிலே கொடுக்கல, கண்டுக்கவே இல்லை. அந்த இடத்த விட்டு அடுத்த இடமா போயிட்டார். மறுபடியும் அவள் பிரயாசப்படுறாள். சீஷர் மூலமாக அங்கே பிரயாசம் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இப்போ நடக்க, நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக இவளுக்காக அப்படி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கார். மூன்றாவது முறையாக வந்து நிற்கிறாள். அப்போ அவருடைய நிலைமை மாற்றப்படுது. இன்னும் தலை குனிய கொடிகளாக, பணிய கொடிகளாக, தாழ்மை வெளிப்படுத்தக்கூடியவளாக அவள் அப்படியே மாறுறாள். அந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி அவள் சொல்லலை. நீங்களுமா என்னை ஏமாற்றி அந்த கேள்வியும் கேட்கல. உங்களையே நம்பியிருந்தேன், நீங்களே என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே நான் உங்களை விட மாட்டேன். முறை நான் உங்களை கேட்டு பார்த்தேன், பதில் கொடுக்கல. ஆனால் உங்களை விட மாட்டேன், உங்களை பின்தொடர்தான் செய்வேன்னா. ரெண்டாவது முறை பதில் கிடைக்க பாருல, மறுபடியும் ஆண்டவர் பின்தொடருவேன், தொடர்ந்தாள். மூன்றாவது முறையாகவும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சரை பணியோடு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்ல, இங்கே பாரு, உன் விசுவாசத்தை இதுக்கு மேலே நான் பரிசோதிக்க வரல, உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும், இப்போ சுகமாகும். சுகம் பெற்றுக்கொண்டாள். அப்போது அந்த தாயுடைய நோக்கம் எப்படி இருக்கு? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் தேவனோடு போராடுவேன், ஜெபத்தின் மூலமாக. பெற்றுக்கொண்டாளான்னு பார்க்கும்போது விடுதலை பெற்றுக்கொண்டாள். மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 வசனம் 23 வாசிங்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவர் ஒருவனாகிய யாவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் வந்து கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே பாருங்க, முதல் கட்டமாக பார்த்தோம் ஒரு தாயாருடைய ஒரு புலம்பல். இங்கே ரெண்டாவது பக்கம் பார்க்கும்போது ஒரு ஆண், அதாவது ஒரு தகப்பனுடைய ஒரு போராட்டம். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கா, நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சுட்டிங்கன்னா என் பிள்ளை பிழைச்சிடுவான். அந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. ஆண்டவரே சொன்னா, சரி நான் உன் கூட வரேன்ப்பா, உன் வீட்டுக்கு நான் வரேன், வந்து நான் பார்த்துக்கிறேன்னார். ஆண்டவர் கூட தான் போனார். ஆனால் போய் சேர காலதாமதம் ஆகுது. அதுக்குள்ளாடி அங்கே அடுத்த பதில் வருது. ஆண்டவருக்கு பக்கத்தில் தான் ஜெபாலயத்தில் நிற்கிறாரு. இங்கே பார்க்கணும், நீங்கள் இனி வர வேண்டாம், அந்த பிள்ளை இறந்து போச்சு, இனி நீங்கள் வந்தும் பிரயோஜனம் இல்லை, போதகர் நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், இனி அவங்க போக சொல்லுங்கள், வந்தாலும் பிள்ளை பார்க்க முடியாது, அதாவது பிள்ளை இறந்து போயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் உடனே சொல்கிறார் ஜெபாலய தலைவனுக்கு. ஏன்னா முதல் கட்டமாக அந்த மனுஷன் பணிந்தான், குனிந்தான், தாழ்மை வெளிப்படுத்தினான். ஆண்டவரை உங்களை தவிர வேறு ஆப்ஷன் எங்களுக்கு கிடையவே கிடையாது, நீர் ஒருவரே பரிகாரி, சர்வத்துக்கு மேலான தேவனை சொல்லிக்கொண்டு அந்த மனுஷன் ஆண்டோட காலை இறுக்கி பிடிச்சான். அது ஆண்டவருக்கு பலமாக வச்சுட்டாரு. இந்த மனுஷங்களை விசுவாசம் இருக்குது, நான் கண்டிப்பாக ஒரு வழி பார்த்து தான் முடிப்பேன், அந்த பிள்ளைங்க நான் சுகம் கொடுப்பேன். அப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆனால் நேரம் ஆக வருது பதில், அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. ஆனால் ஆண்டு சொல்ல உடனே அந்த மனுஷனை பார்த்து சொல்லாரு, நீ பயப்படா, நீ தைரியமாக இரு. அவன் சொல்லுவான், இறந்தாச்சு, உண்மைதான், உலக பிரகாரம் அந்த பிள்ளைக்கு கண்ணு முடிச்சு, மூச்சு கீச்செல்லாம் போகலை, பிள்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு, உண்மைதான், டிக்ளேர் ஆகிட்டாங்க. ஆனால் நீ தைரியமாக, நீ என்னை வந்து நம்பி வந்தல, என்னை நம்பி தானே என்கிட்ட வந்த, பார்த்துக்கிறேன். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். வியாதிகள் வரும்போது வெற்றி பெறத்தை நோக்கி ஓடாதீங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? ஆண்டவரே சொல்கிறார், நான் தான் உங்கள் பரிகார், உங்களுக்கு பரிகாரே கர்த்தன் நானே, உங்களுக்கு ஒரே தேவன் நானே, என்னை தேடுங்க, என்னை விசுவாசிங்க, விசுவாசத்தோடு என்கிட்ட வாங்க. அதற்காக விசுவாசம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஆணித்தனமான ஒரு விசுவாசம். அந்த மனுஷனோட ஆண்டு நீயும் பயப்படாத, கலங்காத, நீ திடமாறு, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன்னாரு. வீட்டுக்கு போனார். ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாமே அழுதுன்றிருக்க, எல்லாம் கொஞ்சம் வெளியே போனாங்க. அப்போ பிள்ளை மறிக்கவே இல்லை, நீங்கள் ஏன் அழுதுன்றிருக்கேன்னு கேட்கும்போது உலகம் அவரை பார்த்து சிரிச்சிச்சு. ஆண்டவர் நீங்கள் உண்மையாக பின்பற்றிங்கன்னா உலகம் நிச்சயமாக சிரிக்கும். உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டு இருப்பீங்கன்னா உலகம் என்னடா ஒரு வாழ்க்கை, பிலிவர்ஸ் வாழ்க்கை வாழ்கிறாங்களாமே, கிறிஸ்டின்ஸ் நாமே, அதெல்லாம் நிறைய பேசுவாங்க. இந்த இடத்துல முதல் கட்டமாக அவமானப்படுத்தப்பட்டாங்க, வெட்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சிரிச்சாங்க அவங்க பார்த்து. ஆண்டவர் சொன்னாங்க, நீங்கள் சிரிக்கலாம். ரெண்டாவது முறை எல்லாம் வெளியே போனார், எல்லாம் வெளியே விட்டுனார். அந்த பிள்ளை நேமா தள்ளி தகுமினார். சிறு பண்ணே, நீ முதல் எழும்புமா, வாமா, உன் வேலையை நீ பாருமானார். மறிச்சு போனதாம் உலக பிரகாரமாக. அந்த பிள்ளை ஆண்டு எழுப்பி விட்டார். தாய்க்கும் தகப்பருக்கு முன்பாக அந்த பிள்ளை நித்திரை அடைஞ்ச பிள்ளையாக அல்ல, கண்டுபிடித்த ஒரு பிள்ளையாக ஸ்டெடியாகவே நின்றுச்சு. அப்போ என்ன விசுவாசம். அடுத்தபடியாக என்ன? லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13 வசனம் 14 வசனம் வாசிங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டா, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது தாய்க்கு ஒரு பிள்ளை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, பிள்ளை இறந்தும் போயிடுச்சு. ஃபைனல் என்ன பண்ணுறாங்க? நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மணிக்கூறுக்குள்ள அடக்கம் பண்ணி தான் ஆகணும். பிள்ளை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்காங்க ரோட்டில். பின்னாடி தாயும் அழுதுதான ஒரு நிலைமையோடு போயிட்டே இருக்குது. அந்த அம்மாவோட மனநிலையை நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸ்திரீயை உருவாக்கின சிருஷ்டித்த அந்த ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப அழுதுண்டே போகுது. ஒரே பிள்ளை கண்ணீரோடு அழுதுன்னு போகுது. அந்த பிள்ளை கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரமெல்லாம் கல்ற தொட்டம் வந்துடும். ப்ரேயர் பண்ணி உள்ளே வைக்க போகிறாங்க, சம்மதி கட்ட போகிறாங்க.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீ நிப்பாட்டுற. அந்த பாடையை தொட்டார், எல்லாமே நின்னாங்க. பார்த்தார், எல்லாமே பார்த்தார். பசங்க வேற ஒன்றும் பண்ணுங்கல, டேய் நீ எழும்புடான்னாரு. அவனை எழுப்பி விட்டார். அப்போது இந்நாட்டில் பாருங்கள், அவன் மறிச்சான், அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கி பிள்ளைங்க எப்படி தான் வாழணும் இந்த வேதம் சொல்லுதுன்னா, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு தான் பிழைக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் பாவங்களுக்கு பிழைத்தவர்களாக நீதிக்கு செத்தவர்களாகவே பிள்ளைங்க வாழ்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை கவனிக்கக்கூடிய தகப்பனார் தாயார் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னொரு விதமாக தன்னுடைய பிள்ளைங்க கேர் கொடுக்குறோமாம், சரியான கேர் கிடையாது. உலகத்தை நோக்கி தான் கேர் கொடுக்கக்கூடியவர்களாங்க, படிப்பை நோக்கி கொடுக்கக்கூடியவர்களாங்க, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நோக்கி நாம் அதிகமாக கேரிங் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை நாம் கேர் கொடுக்குறோமா? சிறு பிராயங்களிலேயும் பரிசுத்தமான வேதாகமத்தை ஏந்தி கொண்டு வந்தார்களே, பரிசுத்தமான வேதாகம் புஸ்தகங்களை ஏந்தி கொண்டு படித்தீர்கள் மக்களே. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் பின்பற்றுங்க. ரெண்டாவது படிப்பை பாருங்கள், ரெண்டாவது உலகத்தை பாருங்கள், ரெண்டாவது ஆஸ்தியை தேடுங்க. முதல் கண்டு ஆண்டுக்கு முன்னுரிமை கொடுங்க என்று எத்தனை பெற்றோரால் சொல்ல முடிகிறது. ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், உலக பிரகாரமாகும் ஓடுகிறோம் உலகத்தை நோக்கி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் பிலிவர்ஸாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை ஆத்மீக பாதைகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் மற்றும் இந்த ஆண்டவர் ஆராய்ச்சி இந்த இடத்தை விட்டு நீங்கள் போனால் போதுமா? அடுத்த தலைமுறை இந்த இடத்துக்கு வர வேண்டாமா? அடுத்த தலைமுறையில் உருவாக வேண்டாமா? இன்றைக்கி 80 பேர் ஆராதிக்கிறீங்கன்னா 4 வருஷம் இல்லை 20 வருஷம் கழியும் போது 80 150 மாற வேண்டாமாம்? அந்த 80 60 மாறியது. காரணம் என்ன? பிள்ளைங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்காத அந்த ஒரே காரணமே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதான பாதையை வளர்க்காத காரணமே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறாதவர்களாக நிச்சயமாக இருப்பீங்க. சரி, இத்தனை காரியங்களை பார்த்தோம். தாயார் ஜெபித்ததை பார்த்தோம், தகப்பனார் ஜெபித்ததை பார்த்தோம். பாவங்களை பிழைத்து நீதிக்கு செத்துதான் மகனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யணுமா? அந்த பிள்ளைங்க இனிமேல் பாவங்களை சாகக்குள்ள மாற்றப்பட வேண்டும். அதாவது பாவங்களை செத்து நீதிக்கு பிழைக்கும் பிள்ளைகளாக மாற்றப்பட, உபதேசம் கீழ்ப்படும் பிள்ளைகளாக அவர்கள் மாற்றப்பட வேண்டுமாக நீங்கள் செய்ய வேண்டியதான ஒன்று ஜெபம் என்று பார்த்தோம். ரெண்டாவது கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளா 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகளா 4 பிள்ளைகளா, அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளதான கூடுதல் குறைகளை அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் என் வாழ்க்கை வச்சு நான் கிட்ட சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்த 8 பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் நான் லாஸ்ட்டு பையன், மூத்தது என் அக்கா. தாயின் தகப்பனாரும் பிரயாசப்பட வேண்டியிருக்கு, 10 வயிற்றுக்கு சோறு போட வேண்டியிருக்கு. தினமும் காலையில் ஓடுவாங்க, சாயங்காலம் வருவாங்க. தினமும் கடுமையான பிரயாசம். என்னை வளர்த்தது குறிப்பிட்ட நாட்கள் கழித்த பிற்பாடு சகோதரி. ஏன்னா அவங்களும் ஓடிடுவாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு ஆங்கர்கள் போடணும், பிள்ளைங்களை கவனிக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி உழைப்பை நோக்கி ஓடுவாங்க. தாயரும் தகவலும் மட்டுமல்ல, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களை கூடனே போயிடுவாங்களா. நான் சின்ன குழந்தை அப்படியே இருப்பேன், அவங்க சகோதரி மட்டும் வளர்த்து விட்ருவாங்க. அப்படியே ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காங்க, காலங்கள் போகுது. அப்போ ஓரளவு என்னால் நடக்க முடியும், எல்லாமே பண்ண முடியுங்கிற ஸ்டேஜ் வந்த பிற்பாடு பக்கத்து வீட்டில் தான் தோட்டம் இருக்குது. எங்கள் தகப்பன் என்னை கைப்பிடிச்சி என்னை கூட்டின்னு போகிறார். ஓடி போகிறேன். என்னை அந்த குளத்துங்களில் உட்கார வச்சுட்டார். அவர் என்ன உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த காக்கட்டும்பாங்க, கம்பு கட்டி 2 பக்கம் தோண்டி மாதிரி விட்டுருவாங்க. போய் வாழைக்கு தண்ணி கொண்டு ஊற்றுவாங்க, முண்டு கீழே ஊற்றும், வாழைக்கு மூட்டில் ஊற்றும். அப்போ நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், என் அப்பா என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ அவருக்கு எல்லாம் என்ன பண்ணுறாருனா, முதல்கட்ட அருமையான நடவடிக்கை எடுக்கிறாரு. நீ மக்கள் இதில் இருந்துக்கோ, நான் தண்ணி கோரி ஊற்றுறேங்கிறார். அப்போ அவர் ஒரு மரங்களாக வாழை மரமாக நோக்கி தண்ணி கோரி ஊற்றிகிட்டே இருக்கார். இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். நேரம் போக, நாட்கள் போக, எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அப்போ நீங்கள் ஊற்றுற மாதிரி நான் ஏன் ஊற்றக்கூடாது, எனக்கு ஒரு வழி கொடுங்க. அப்போ என்ன பண்ணார், கால் குடம் ஒன்று வாங்கி கொடுத்தார். கால் குடம், அரை குடம், முக்கால் குடம், முழு குடம் சொல்லி கொடுங்க. 4 ரூபாய்க்கு உண்டா இல்லையா? நிச்சயமாக உண்டு. அந்த கால் குடத்தை வாங்கி கையில் கொடுத்தாங்க. மக்கள் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா, இந்த வாழைக்கு நீ ஊற்றணும். அதாவது ஒரு குடம் ஊற்றினா அந்த வாழையில் வேர் போடாது, அது பட்டு தான் போகும். நீ 4 குடம் கொண்டு ஊற்றணும். ஒரு குடம் கோரி ஊற்றி மறுபடியும் ஊற்றி அப்படி 4 முறை நீ ஊற்றிடணும். நான் ஊற்றிட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழை மரம் இதுதான் அப்படின்னார். சரி, ஊற்றியாச்சு. இன்னும் காலங்கள் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குது. அரை குடம் வாங்கி கொடுப்பார், இன்னும் முக்கால் குடம், அப்புறம் முழு குடம். அப்புறம் என்ன பண்ண, ஒரு தோட்டத்தை அப்படியே கொடுத்துருவார். இதுங்களாம் வளர நடக்கிற சம்பவங்கள். ஒரு தோட்டத்தை கையில் கொடுத்துன்னு சொல்லுவார். காலையில் போய் இதுக்கு தண்ணி மூடி நீ ஊற்றிடணும் பாரு. நாம் காலையில் என்ன பண்ணுவோம், 2 குடத்தை எடுத்துட்டு அங்கே போய் எனக்கே கொடுக்கப்பட்ட வேளாண்னால இதெல்லாம் நான் செய்வேன். இன்னும் நாட்கள் போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரமான இடங்களில் வாழை மரம் நட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்னாலே நம்ம ரொம்ப லைக் பண்ணோம். அப்போது அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்த பிற்பாடு டெய்லி காலில் விலைக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே வாழைக்கு எல்லாமே வேலை செய்ய வைக்கிறார். அப்போ ஒன்றா அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்போ மனசுக்கு நல்லாவே தெரியுது, எங்கள் வீட்டில் நல்லா கஷ்டப்படுறாங்க. 7 பேருங்கிறத ஒரு குடும்பம், அம்மா அப்பா சேர்ந்து 9 பேர் நல்லாவே கஷ்டப்படுறாங்கன்னு உணர முடிஞ்சிச்சு. நாங்களும் வேலை செய்ய ஆரம்பித்தோம்.
நாட்கள் போகுது, அதுக்கப்புறம் படிப்பு அப்படி இப்படின்னு மாறுது. எதுக்கு இதை நான் சொல்லுக்கு வரேன்னா, நிறைய பிள்ளைங்கள் குடும்பத்தில் தானே கஷ்ட நஷ்டம் தெரியவே இல்லை. அதுக்காக தான் இதை நான் ரைட்டாக சொல்லின்னு போயிடுறேன். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான்னு, இப்போ வாழைத்தோட்டத்தில் வாழைக்குள்ளே விட்டுறாங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா ஆட்டோவில் ஏற்றி மார்க்கெட்டுக்கு என்ன கூட்டின்னு போகிறார். எங்களை சின்னவங்களாக இருப்போம், நாங்கள் 2 பேரும் அப்போ ரொம்ப சின்னவங்களாக இருப்போம். 2 பேரும் கூட்டின்னு அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறார். அந்த உச்ச வெயில மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வாழைக்குள்ளே அட்டி போட வைப்பாங்க. அட்டி போட்டு நம்ம எடுத்து கொடுக்கலாம், அவங்க அட்டி போட்டுருவாங்க. சரி, வீட்டுக்கு வந்த பிற்பாடு மறுபடியும் கூட்டின்னு போவார். எனக்கு எதுக்கு கூட்டின்னு போகிறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்கும், அப்பா கூட போகணுன்னு சொல்லி நல்லா ஆசை இருக்கும். அப்படி நாங்களும் கூட போகிறோம். 4 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் யாரும் வந்து அப்படியே கொலை புரட்டி பார்ப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எங்கள் கொலைக்கு ஒரு காய்க்கு 4 ரூபா 50 பைசா கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே நிற்போம். அவன் அட்டியை மறைச்சி போன்னு கேட்பான், 2 ரூபா கொடுமா. நான் எதிர்பார்க்குறது 4 ரூபா, அவன் கேட்குற 2 ரூபா 50 பைசாமா. கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்குலைக்கு 80 ரூபா கிடைக்குமா, கிடைக்காது. 70 ரூபா கிடைக்காது. செலவு பண்ண 150 ரூபா இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அப்பா கண்ணீர் விடுவார். எதுக்கு கண்ணீர் விட்டான்னு எனக்கு தெரியாது. கண்ணீரோடு நிற்பார். கொடுக்கவா கொண்டு போகவா, எடுத்துன்னு போனால் இது எனக்கு வேலை போகுமா தெரியாது. நான் செலவு பண்ண 150 ரூபா, அவன் கேட்குறது 80 ரூபா. எனக்கு நஷ்டம் எவ்வளோ ரூபாய்க்கு பாருங்கள், 70 ரூபா எனக்கு நஷ்டமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்பா அழுது, நாங்கள் கூட அழுவோம். நாங்கள் ஏன் அழுறேன்னா, நானும் ஒவ்வொரு நாள் இந்த வாழை மரத்துக்குன்னு பிரயாசப்பட்டேனே. அவர் சொன்ன நேரமெல்லாம் போய் நானும் வாழைக்கு தண்ணி மொண்டு ஊற்றுனேனே. எனக்கு அந்த வாழைக்குலைக்கு மேலே ஒரு அக்கறை இருக்குது. நானும் ஆசைப்படுறேன், இந்த வாழைக்குலை 250 ரூபா கிடைக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அவன் கேட்குறான், நீ 70 ரூபா கொடுப்பான்ங்கிறான். கண்ணீரோடு திரும்பி வருவோம். வீட்டில் வருவோம், எங்களை முன்னே உட்காரச்சு நான் கணக்கு வழக்கு பார்ப்பார். கண்ணீரோடு இருப்பார். கடங்களை அடைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து அடைப்பார். எல்லாமே கண்கூட பார்த்துட்டே இருப்போம். தெரிகிறது வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது. இவ்வளோ வாழைக்குன்னு பிரயாசப்பட இந்த தகப்பனார் அழுகிறாருன்னு சொல்லி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அந்த அழுகை? அப்போ வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, என்னை வளர்ப்பதற்காக என்னோடய தகப்பனார் எவ்வளோவாய் கஷ்டப்படுறாங்களே என்னால் சரியான உணர முடிச்சு. இன்றைக்கி பாருங்கள், சாப்பாடு பிள்ளைக்கு போட்டு கொடுக்கணும், இன்னும் அதுக்கு மேலே ஊட்டிங்கன்னா ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது. பிள்ளை விரும்பாட்டாலும் அந்த அம்மா விரும்புது. மக்களுக்கு அம்மா நான் உனக்கு ஊட்டி விடுறேன், கெடுக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்கள. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வளர்க்கணும் ஆசைப்படுறீங்க. அது மிகவும் தவறான ஒரு பாயிண்ட். கஷ்ட நஷ்டம் ஏன்னா தெரிஞ்சால் மட்டுமே அந்த பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளை கவனமாக தன்னுடைய வாழ்க்கை பிரயத்தை மேற்கொண்டு போகும். இங்கே கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. சாப்பிட்டு பிளேட் அதை வச்சுன்னு தான் போவான், அது காஞ்சின்னு இருக்கும். அம்மா தான் கழுவணும், சோப்பு பண்ணணும். ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, கழட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க, துவைக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு இப்படி வாஷ் பண்ண வரைக்கும் தெரியாது. திருமணம் ஆன பிற்பாடு வரைக்கும் தாயார் ஆகாரம் ஊட்டி விடுற சில ஃபேமிலி இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு பிள்ளையை எந்த அளவிற்கு வளர்க்குறீங்க, எங்கே எப்படி வளர்க்க வேண்டியது அறிவு இல்லாமல், எங்கே அன்பை கொடுக்கணும் நமக்கு தெரியல, எங்கே கிறிஸ்துவை சொல்ல வேண்டிய அறிவு நமக்கு இல்லை. ஆனால் உலக பிரகடனக்காரங்களுக்கு அடிமையாகிறோம். அந்த பிள்ளை கஷ்ட நஷ்டம் சொல்லி கொடுத்துக்கலாம். என் வீட்டில் இத்தனை லட்சம் கடன் இருக்குது, அந்த பிள்ளை அறிகிறதா? அதனால தான் கேட்குறேன், டியூக் பைக் வாங்கி 2 lakhs வாங்கி பைக் வாங்கி கொடு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு. அந்த பிள்ளைக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாத ஒரே காரணத்தால் தான் அந்த பிள்ளை இதெல்லாமே உங்கள்கிட்ட வாங்கி கேட்குது. நாங்கள் கேட்க மாட்டோம். சம்பளத்தை எதிர்பார்ப்பேன். ஒரு நாள் காலையில் எங்கள் அப்பா கூட வேலைக்கு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தால் கொஞ்சம் காசு கொஞ்சம் இருக்கும். 70 ரூபா கொள்ளினாலும் 50 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 20 ரூபா கையில் இருக்கும். அது ஒரு எதிர்பார்ப்பு. அப்பா எங்களுக்கு ஒரு சம்பளம் தாங்கம்மாலும் ஒரு 100 ரூபா 30 ரூபா சந்தோஷமாக வாங்கிப்போம். இவ்வளோ தான் அங்கே எங்கள் அப்பாவோட எதிர்பார்ப்பு. வேறு எதுவுமே நாங்கள் வாங்கிக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு படுற கஷ்டம்லாம் அவன் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. வீட்டில் எவ்வளோ கடை இருக்குது எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு கடையில் போய் பச்சு வைக்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த கடையில் இவ்வளோ கடை இருக்குது. அப்போது நான் வளரும் போதும் படிக்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் காசு என் கைக்கு வரும்போதும் என்னால் உணர முடியுது, இந்த காசை நான் எப்படி தான் செலவு பண்ணணும்னா ரொம்ப கவனமாக செலவு பண்ணணும். என் அப்பா அன்னைக்கு கஷ்டப்பட என் வாழ்க்கையில் அடிக்கடி சிந்தனை வரும். என் அப்பா அவ்வளோ கஷ்டப்படாங்க, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் எனக்கு கண்ணீர் விட்டு அழுதுன்னு வந்தாங்களே, அந்த காசு இருக்கா, அதாவது நஷ்டமான ஒரு அனுபவத்தோடு காசு கண்ணீர் விட்டாங்களேன்னு சொல்லி. அப்போ அந்த காசுக்கு மேலே நமக்கு தெரியும், இது நான் எப்படி கவனமாக கையாளணும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி எந்த பிள்ளைக்கு தெரியுது? பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் குறை சொல்லாதீங்க, பெற்றோர்களாகி நீங்களும் குறை விடுறவங்க தான். கஷ்ட நஷ்டங்களை தெரிய வைக்கிறீங்களா? சாப்பிடும் பிள்ளைங்களே பிளேட்டை கழுவிடான்னு சொல்ல உங்களால் முடியுதா? மக்களே அங்கே வைமா, நான் பார்த்துக்கிறோம்மா. கையை வேணா கழுவி கொடுப்பீங்க, விட்டால் வாக்கி கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுவீங்க. ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ண உங்களால் சொல்ல முடிகிறதா? கொடுத்து அப்படியே உறிஞ்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. டோட்டலி ட்ரெஸ்ஸுமே அவுத்து போட்டு போயிடுவானுங்க. கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், மகளே இந்த துணி நீ தானே துவைக்கணும், நீ வளரும் பிள்ளை, நாளைக்கு பேச்சுலர் லைஃப் வாழ போகிற,
இங்கே இன்றைக்கி எல்லாமே பழகிருக்கணும். சமையல் வரைக்கும் அவன் பழகிருக்கணும். இது பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சரி, இதை விட்டுக்கிறேன். அடுத்தபடியாக என்ன? நற்சாட்சியின் ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்கள். அதன் பின்பு அவன் தர்பைக்கும் லிஸ்திரியாவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரிலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தனக்கு தகப்பனார் கிடையாது, இறந்துட்டார். தாயார் இருக்காங்க, தாயார் பாட்டி கூட இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை எப்படி தான் வளர்றான்னா, சின்ன வயசுல அந்த ஊரில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, தீமோத்தேயு அவன் நல்ல பையன்பா அப்படின்னு. ஊரே சாட்சி சொல்லணுமாக இங்கே அந்த பிள்ளை சாட்சியாக சொல்கிறாங்க, நற்சாட்சி சொல்கிறாங்க. தீமோத்தேயுவை பற்றி பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிக்கும் போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு, அவைகளை இந்நாடத்தில் கற்றாயின்னு நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த வேதமான படித்தவங்க நம்ம பரிசுத்தமான வேத எழுத்துக்களை நீ கற்றி கொண்டனால இது கவனமாயிரு. சின்ன வயசில் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டாயே. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? சின்ன பிள்ளைங்க சொல்லலாமா? நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? சிசு படிச்சிருப்பீங்க. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்கிறார். இன்றைக்கி அதே பிள்ளைங்க நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? போயடா வேலையை பார்த்துட்டு மாறிட்டாங்க பிள்ளைங்க. ஏன் அப்படி வாழ்க்கை மாறுது? இந்த பிள்ளைங்க சிறு வயதிலே பரிசுத்த வேத எழுத கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்களும் கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வகுப்பு மாஸ்டர் டு மாஸ்டரோட முடியுது. ஆனால் மாஸ்டர் டு மாஸ்டரு முதியோர் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க இப்போல்லாம். அதனால் அது முடிவடையக்கூடிய ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எப்படியா கொஞ்சம் திசை மாறி போகும் தான், உண்மை தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும்போது, ஸ்கூல் காலேஜெலாம் போகும்போது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரயாணம் கொஞ்சம் சற்றே மாறும் தான். அந்த நடவடிக்கைகள் மாறும்போது நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த பிள்ளைக்கு உபதேசம் கொடுப்பதில்லை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உபதேசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளை ஸ்கூல் ஜெபேட்டுக்கு வந்துடுது. அந்த பிள்ளைங்களை அன்றைக்கி அப்படி வச்சுருந்தாங்க. எங்களை கொஞ்சம் கண்டிச்சு பார்ப்பாங்க. அதை மிஞ்சி போனோமா ஸ்ட்ரைட்டாக ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்ட ஒன்று கொடுக்குறேன்பாங்க. இன்றைக்கி அதுக்கு அனுமதிக்கிறீர்களா? அழிவின் பாதையிலே நீங்கள் அழிவின் விளிம்பில் பக்கத்தை கொண்டு விட்டுருக்கீங்க. கண்டிப்பதற்கு உரிமையுள்ளதான இடங்களை கண்டிப்பதற்கு நீங்கள் தடை செய்யும் போது உங்களால் அந்த பிள்ளை வளர்க்க முடியல. ஞானத்தை கேட்டு வாங்கல, அந்த ஞானம் இருதயம் இல்லை. கண்டிக்கிட்டான இடங்களில் போன பிற்பாடும் அங்கே ஏன் பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் போகிறீங்க. அந்த பிள்ளையை கண்டிப்பவர்களும் அந்த இடத்துல விட்டு நகலி போகிறாங்க. கண்டிக்க முடியல, கேள்வி கேட்க முடியல. ஏன்டா இது பண்ணன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியல, குச்சி எடுத்து தட்ட முடியல. அப்படி தட்டும்போது வேதமே சொல்லுது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கல. என் பிள்ளை தான் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்லுவாங்க கூட, யாரை தப்பு சொல்லியிருப்பாங்க. அது எவன் சொன்னான் அப்படி தான் நீங்கள் போவீங்களே தவிர ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, என் பிள்ளை தப்பு பண்ணியிருப்பா நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, எச்சரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, நான்ங்கிறது அகங்காரமான வாழ்க்கை, தான் செய்வது எல்லாமே நியாயங்கிறது வாழ்க்கை, நற்சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. தீமோத்தேயுடைய வாழ்க்கை தகப்பன் இல்லாமல் இருந்தும் தன் வாழ்க்கையை அவன் சீராக பார்த்து கொண்டான். தன்னுடைய பாட்டியார் தாயாரும் அவங்க இணைந்து அந்த பிள்ளை நல்ல வழி நடத்தினாங்க. கற்றுக்கொண்டதான பரிசுத்த வேத எழுத்துக்களை இருதயத்தில் ஆழமாக பதிச்சு வச்சு அந்த நபர் கவனமாக செயல்பட ஆரம்பித்தான். அந்த மனுஷன் கடைசியில் தேவனில் ஒரு ஊழியக்காரமாக இரத்த சாட்சியாக மறித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விதம் சரியாம் தவறாம். கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறேனா, ஜெபிக்க வேண்டியதான இடத்துல என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேனா, நான் என்னுடைய ஜீவித பதி சரியானபடி அமைத்து கொண்டேனா, நாமே கண்டுபிடிப்புமாக. கர்த்தர் தாமங்கள் யாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் தாவே. அடியார்கள் இந்த இடத்துல ஒன்றி கொள்வோமா என்பது நீர் மாத்திரமே அறிந்திருந்திருக்கிறதாவே. உங்கள் ஆதி தீர்மானத்தின்படியே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படியேயும் இந்த இடத்துல நீர்தாமே ஒரு விசேஷமான ஒரு ஆறு நடக்கிற விஷயம் இருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாக வாழுமுடைய பிள்ளைகள் மத்தியிலே அடியார்கள், குடும்பத்தில் வாழுமுடைய பிள்ளைகளுக்குரியதான ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியினர் மூலமாக, ஆத்மியம் மூலமாக, உடைய உழைக்கல் மூலமாக நீர் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பா பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துக்குள்ளவர்களாக, குடும்ப வாழ்க்கையிலே யாதொரு நெருக்கம் போராட்டம் இல்லாதவர்களாக, எங்கள் பிதாவை உம்மாலை கட்டப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் அந்த பாதலை கிறிஸ்துவின் வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பது நம்முடைய அநாதி தீர்மானம் நாங்கள் அறிகிறோம் தாவை.
எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். கட்டப்படுதான வீடை இடிக்கக்கூடியவர்களாக இராமல் கட்டி எழுப்பப்படாத வீடுகளிலே எங்கள் பரமபிதாவை சமாதான வாழ்க்கையுடையவர்களாக முக்குள்ளாக வாழக்கூடியவர்களாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படுவதற்காக நிற்கிறவை செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இந்நாளில் கொடுக்கப்பட்ட ஆலோசனை உட்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ளதான சகலமான நமக்கு பிரியமில்ல சீரில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு சீரான பாதையில் நமக்கு பிரியமானதாக ஜீவனம் பிழைக்கத்தக்கதாக ஒவ்வொரு கணக்கரகம் செய்யும்படியாக உனக்கு வேண்டிக்கிறோம். ஞானம் இல்லாத ஒவ்வொரு ஞானத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் செயல்படுவதற்காக உடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமிக்கிறவை செய்துள்ளோம். உடைய பிள்ளைகள் வாஞ்சியோடும் உத்வேகத்தோடும் செய்யப்பட ஒவ்வொரு காரியங்களுக்காக உனக்கு வேண்டிக்கிறோம். இவர்கள் ஏறெடுத்தான ஒவ்வொரு பிரயாசங்கள் வாய்க்கப்படின ஸ்தோத்திரிக்கிறோம். மென்மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அவனமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுவதற்காக உனக்கு வேண்டிக்கிறோம். தாய் எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய இந்த இடத்தில் அடையாளம் ஒன்று கொள்ளவும் நல்ல பிதாவை ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்க கிருபைச்சதன் நீர்தாமே இதை கூடி வந்ததால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வார்த்தை கேட்டது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படுவதாக குடும்ப வாழ்க்கை ஆசிரியமாக காணப்படுவதற்காக தொழில் பிரயாசங்கள் ஒவ்வொன்று ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்காக சகலமும் முன்பாக ஆசிர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுவதற்காக கிருபை செய்துள்ளோம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். கடந்த முறை சாட்சியில் பட்டதான பிரயாசன் வழியாக இந்த நாட்கள் பிரயாசங்களோடு காணப்படுகிற ஆத்மீக பிரயாசன் வழியாக திரு சரீரமாய் சபை மூலமாக சரீரம் கழிக்கப்பட்ட நம்முடைய பாடல்கள் மூலமாக இறக்கத்தை கட்டிடும்படியாக உனக்கு வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ளும் அவருடைய குடும்பத்திற்குள்ளும் தங்கி வாசம் பண்ணும்படியாக உனக்கு வேண்டிக்கிறோம். பிரச்சனத்திற்குள் மூடி மறைக்கப்பட்டவர்களாக ஆதரிக்கப்பட்டவர்களாக அரவணைக்கப்பட்டவர்களாக தினமும் பிழைக்க நீர் தாம் கிருபை செய்துள்ளோம். தடைகளை நிர்மலமாக்கியுள்ளோம். எல்லா ஆசிரியர்களும் ஒவ்வொரு நீர் பெருக பண்ணியுள்ளோம். இந்த ஆரணைக்கு பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களை நோக்கி பிரயாணம் பண்ணி போகும்போதும் பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கத்தக்கதாக உனக்கு வேண்டிக்கிறோம். தங்கள் தங்கி வாசம் வீடுகளையும் ஒவ்வொருக்குள்ளையும் பாதுகாவலும் வழிநடத்தில் காணப்படுவதற்காக நீர் தாமே கிருபை செய்துள்ளோம். தடைகள் நிராகரித்துள்ளோம். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கியுள்ளோம். ஒவ்வொருடைய அன்பின் திருவரைக்கு ஆயத்தப்படுத்தியுள்ளோம். யாவர் மேலும் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தயவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபையனைத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்.